இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறி பயிருமே கூடுதலாக 2.5 to 3 மாதம் தான் ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்து கொண்டு நான் மட்டுமா நான் விவசாயம் இல்லை, நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். அதாவது படிச்சு கொண்டிருக்க அதாவது இப்போ நான் வந்து உவா வெள்ளசா பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிறேன். 90 கிட்ட இந்த நீர்ச்சத்து இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து. இப்போ வந்து வருமானம்ன்றதா ஒரு பெரிய அளவில் வருமானம் பார இல்லை. ஏன்னா இந்த விலை பிரச்சனை வருமானம் பார. வணக்கம் உறவுகளை, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கோனாவில் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புடலங்காய் விவசாயம் செய்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே, ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி. இதுவரைக்கும் நாங்கள் எங்களோட காணொலியில் புடலங்காய் பயிற்சி செய்கிற ஒரு இடத்துக்கு போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சுற்றி தென்னை மரம். ஸோ அப்படி ஒரு அருமையான இடம், நல்லா சோலையாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதான் வேண்டிய வீடு. நாயும் குலைக்குது. ஓகே, இதில் ஒரு அண்ணா போய் கொண்டிருக்கிறார். ஓகே, அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், குப்பராக்காய் இது இந்த இடத்துல. முன்னுக்கே நல்ல மிளகாய் செடி இருக்குது, மூட்டை மிளகாய் இருக்குது. ஓகே, இங்கே தான் தோட்டம், புடலங்காய் தோட்டத்துக்கு வந்துட்டோம். வாவ், சும்மா அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, சரி, தோட்டத்துக்குள்ளே போகணும். நாங்களும் மரியாதையாக சரி ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு போவோம். ஓகே ஓகே, இதில் ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருக்கார். வாவ், பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது, சூப்பர். ஓகே, நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் மக்களே, புடலங்காய் தோட்டத்துக்கு வந்த அனுபவங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே தம்பி, வணக்கம் வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? ஓகே, இந்தாங்கோ மைக்கையும் கொள்ளுங்க. கடுமையாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு போல. இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ தண்ணி இறைக்கும் போது தண்ணி வந்து வெளியில போகுது பாத்தியை விட்டு. அடடா, அதுக்காண்டி தான் பாத்திக்கு மண் நினைச்சு வந்துருக்கேன். அடடா, சரி, ஓகே. நல்ல மண்புழு என்ன, வளமான மண், விவசாயிகளின் தோல் என்ன. ஓகே, இப்போ இந்த பயிற்சியை வந்து எவ்வளோ காலத்து பயிற்சி இது? இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குமா? நாங்கள் இப்போ இந்த கண்டு வந்து 45 நாள் ஆகி, அதாவது வந்து விதை முளைச்சி 45 நாள் ஆகிட்டு, 45 நாளுக்கு அளவில் இருக்கிற இது கண்டுதான் இது எங்கட. 45 நாள்ல இந்த பந்தலுக்கு இந்த கொடி வந்து இது காய்ச்சிருக்கு. 2 தடவை நாங்கள் இப்போ அறுவடை செஞ்சிருக்கிறோம். அறுவடை செய்துட்டீங்க. ஓகே, இது 45 நாள் காய் தான். இதா 45 நாள் காய் என்று சொல்லலாம். இப்ப 45 நாள் பயிரண்டா காய்ன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, இது காயாச்சும் ஒரு கிலோமா அப்படித்தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு புடல் வந்து எவ்வளவு அளவு வரும்? இந்த எவ்வளவு நிறை வரும்? இது வந்து ஒரு கிலோ to 2 கிலோக்குள்ள வரும். அதாவது என்ன சொல்றீங்க, அப்படி வரும்? 200. அதாவது வந்து இன்னும் முட்டையில அது இன்னும் கொஞ்சம் இது வந்தா 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரையும் வரும். சும்மா தோட்டமே அப்படி ஒரு குளிர்மையா இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இந்த பயிற்சியை செய்யும் போது என்ன மாதிரியான சிக்கலுக்கு முகம் கொடுக்குறீங்க? அதாவது நோய்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இதுக்கு வந்து எங்களுக்கு இந்த பழகி தாக்கம் வந்து ஒரு இருக்கு. அதாவது சின்ன இளைய தேனி மாதிரி தான் இருக்கு. ஆனால் தேனின்னு சொல்லல, அது வந்து இது வந்து பழகி. அந்த பழகி பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இதுக்கு வந்து இந்த புடலங்காயில ஒரு துளை ஒன்று போட்டு தண்டை முட்டையை உச்சத்திட்டு போயிடும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்னா, அந்த முட்டை குடம்பி பருவத்துக்கு வளர்ந்து அது இந்த புடல் ஃபுல்லாவே அது விற்பனை செய்யாத நிலைக்கு அப்படியே ஃபுல்லா அழுகி மாற்றி விட்டும். சரி சரி, இதை நாங்க புதுக்குடியிருப்புல ஒரு பாகட்டு தோட்டம் எடுக்க போயிருந்தோம். அங்கே இந்த பிரச்சனை வந்து சரி, அந்த பழைய கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்றீங்க நீங்க? கட்டுப்படுத்துக்கு அதாவது ரசாயன மருந்து ஒன்றுமே இதுக்கு நாங்க இதுவரை ரசாயன மருந்துகள் பாவிக்கிறோம். உணவுப் பொருளாக பயன்படுத்துற காரணத்தால ரசாயன மருந்து நாங்க பாவிக்கிறோம் இல்ல. சரி சரி, பழைய கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இணை கவர்ச்சி பொரியன் ஒன்று இருக்கு. அதாவது வந்து அது இதுக்குள்ள ஒரு வாசம் மருந்து ஒன்று இருக்கு. அதுக்குள்ள அந்த மருந்துக்கு அந்த பூச்சி நாடி போயிட்டுண்டா அது வந்து அதுக்குள்ள கொஞ்சம் அப்படியே மயங்கி இதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்டதே. பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இல்ல இதுதானே சுருங்கி இருக்குமில்ல, புழு மாதிரி உண்டு. இருக்கோ தெரியல, வெயில் காரணத்தால பாப்பம் இருக்கோம் நாங்க. இருக்கும் நினைக்கிறேன். இந்த புடோல்லையும் இதே இருந்தது இப்படி கடுமையா. ஓகே, வெயில்னால போயிருக்குமே, ஒன்றுக்குள்ளே போயிருக்கும். ஓகே, இதெல்லாம்
பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறது என்ன இது இப்ப இவட்டத்தை ஊத்திருக்கு. அதாவது இப்ப வந்து இவட்டத்தை ஊத்திட்டோம்னா இந்த பழம் ஃபுல்லா பாதிக்கப்படும். இப்ப இதுக்கு இதெல்லாம் பாருங்க, இது சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே ஓகே அதுதான் என்ன. இப்ப கடவழியால எவ்வளவு எடுக்கிறாங்க? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாயில இருந்து 120 ரூபா தான். இது கடந்த காலத்துல இருந்து இதான் விலை. இதுதான் இதுக்கு இந்த விலை. விலை வந்து விலை கூட இல்லம் குறையும் இல்லை. 100 ரூபாய் 120 ரூபாய்க்குள்ள தான் இந்த விலை வந்து போய் கொண்டிருக்கு. பழைய தாக்கம் வந்து எங்களுக்கு போன முறை வந்து சரிக்கரை வாசி, அதாவது 10 காய் காய்ச்சா 5 காய் பழைய தாக்கத்தால பாதிக்கப்படும். ஆனா இந்த முறை ஓரளவுக்கு இந்த பழைய தாக்கம் கட்டுப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த வெயில் காலத்தால பழைய வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா இனி கொஞ்ச காலத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் போலதான் இருக்கு. ஏன்னா இப்ப ஆரம்பத்துல 1-2 பூச்சிகள் பறக்கிறதால பூச்சிகள் அதிக அளவா உருவாக வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புடலங்காய் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். இதை பொதுவாக புடலன்னு சொல்கிறது என்ன? புடலன்னு புடலங்காய். ஓகே, இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ? விவசாயம் மட்டுமா? நான் விவசாயம் இல்லை, நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். படிச்சு கொண்டிருக்கப்படி ஓகே. அதாவது இப்போ நான் வந்து உவா வெள்ளச பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிறேன். வாழ்த்துக்கள். நாங்கள் 9ஆம் மாதம் 15 பிறகுதான் உவா வெள்ளச பல்கலைக்கழகத்துக்கு போவோம். அது இதுவரை காலமும் நான் அப்பா தான் செய்து கொண்டிருந்தாரு. இனி பல்கலைக்கழகத்துக்கு போகணுன்றதால பல்கலைக்கழக செலவுக்காக வேண்டி நான் அப்பாவோட இணைந்து தோட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். வேற லெவல், நல்ல பிளானிங். அது உண்மையிலே முக்கியமான ஒரு விஷயம். மற்றது என்னென்னு கேட்டால், இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் இவ்வாறு விவசாயத்துக்குள்ளே வரதெல்லாம் குறைவல்ல அந்த வகை. நான் பார்த்த அளவில் வந்து என்னென்னா இளைஞர்கள் விவசாயத்துக்குள்ள வர்றது குறைவு. அதாவது வந்து இப்போ நாம் வந்து இந்த தோட்டத்து இந்த மரக்கறி செஞ்சு கிளிநொச்சி சந்தைக்கு கொண்டு வரோம், பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்கணும். அதாவது இப்போ இப்படி தோட்டம் மரக்கறி வச்சு சிரிச்சிருக்கணும் நிறைய பேர். ஆனா இதெல்லாம் நான் ஒண்ணுமே பொருட்படுத்தல. இது என்னது, நாங்க போய் சொல்லல, வெக்கப்படாது. இதுல தோட்டம் செய்யறோம். ஓகே, ஆனா இதுல பார்த்து இது பண்றது கொண்டும் இல்லை. இதுல என்ன ஒண்ணும் இல்ல, விவசாயத்துக்காகத்தானே எல்லாருமே. என்ன விவசாய நாடாக இருந்தால் அந்த நாட்டின் அபிவிருத்தி வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து முன்னுக்கு வரும்னு சொல்லி எத்தனையோ அறிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க. உங்களால் என்ன புது பயிர் போட்டிருக்கிறீங்களே? அதாவது இது வந்து பாகல் இந்த வெயில் காரணத்தால இந்த வளர்ச்சி வந்து கடும் குறைவாக. இதுவும் வந்து 45 நாள் புடல் பயிர், இதுவும் 45 நாள் பாகல். ஆனா இந்த பாகல் வந்து என்னன்னா கடும் வெயிலால வளரையில. செடி பயிர்கள் தான் வச்சிருக்கிறீங்களா? என்ன கொடி பயிர்கள். ஓகே, இது என்ன இந்த கொடிப்பயிர் வைக்கிறதுல அப்படி என்ன சிறப்பு? அதுங்கட மண்ணுக்கு இந்த பயிர் பூசணி கொடி, பாகொடி. இதுல வந்து பூசணியின் இது பாகண்டையில இப்படி இருக்குது. இது இந்த இலக்கிய ஒரு பேர் ஒன்று இருக்குல்ல, சயின்ஸ்ல படிப்போம். என்ன ஒழுங்கு, சித்திரவடி இலை ஒழுங்கு, சித்திரவடி இலை, இது என்ன அந்த அந்த மாதிரி. ஓகே, தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய ஆசையா இருக்கும். அங்க இருக்கும்போது இதை விட இங்க நல்லா குளிர்மையா இருக்கும். உள்ள வந்து இப்படி நீட்டா இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆசையா இருக்கும், இன்னும் வேலை செய்யணும்னு, நிறைய பண்ணணும்னு. ஓகே, இப்போ இது வந்து வயல் நிலத்தை தான் நீங்க இப்படி மாட்டி இருக்கிறீங்க. வயல் நிலம், இதுல இருக்க வயல் நிலம் நீங்க தான் செய்றீங்களா? இது இடைக்கோள் வந்து மாட்டுக்கு எடுக்கிறது. மாட்டுக்கு நாங்க கால்நடை பிரதான வருமானமே தோட்டமும் அந்த கால்நடை வளர்ப்பு தான். அது மழையை பொறுத்து இது வந்து எங்களுக்கு கால்நடைக்கு உணவுப் பொருள் சேமிக்கிறதுக்காண்டி இந்த வைக்கல நாங்கள் சேமிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் இப்போ மாறியல் புல்லுகள் எல்லாம் பெரிய அளவில் விரும்பாது. அதாவது உலர்ந்த ஈரலிப்பான உணவை விட உலர்ந்த உணவுகளை என்ன செய்யணும்னா மாறியலுக்கு பிடிக்கும். அதுக்காண்டி தான் இந்த வைக்கல் வந்து நாங்கள் இப்போ சேகரித்து வச்சிருக்கிறோம். இனி வந்து கடும் இது வயல் வந்து என்ன சிறுபோகம் மட்டும்தானா, பெரும்போகம் மட்டும்தானா, சிறுபோகம்? இல்லை, எங்களுக்கு 2 போகமும் இது வந்து கிடைக்குமா? வாய்க்கால் தண்ணி எந்த குளத்தில்? அக்கறையான் இது நீர்ப்பாசனத்துக்கு அடங்கின வயல் தொகுதி. அதனால 2 போகமும் எங்களுக்கு. உங்களுக்கு வர இந்த வாய்க்கால் தண்ணி எந்த குளத்துண்டு? அதாவது அக்கறையான். அக்கறையான் அங்க இருந்து வருது. அக்கறையான். அக்கறையான். ஓகே ஓகே, அவ்வளோ தூரம் என்ன. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா வாய்க்காலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதுல இருந்து வாய்க்கால் தண்ணியை நீங்கள் மோட்டர் போட்டு தான் இருக்கணுமே. வாட்டர் பம்ப் வச்சு தாங்க. தூரமாக கிடக்கு. இங்கே எல்லா செட்டப்லாம் இருக்குது இல்லையே. ஓகே, இது என்ன ஒவ்வொரு நாளும் மோட்டரை கழட்டி கொண்டு போகணும், இல்லாட்டி கொண்டு போயிடுவாங்களா? நாங்கள் எடுத்துட்டு திரும்பி கொண்டு. ஓகே, இப்போ அந்த செட்டப்பும் இருக்குது. எங்கே ஒன் பண்ணுறதுண்டா இங்கேயா? அங்கே இல்லை, நாங்கள் இதுலேயே இது என்ஜின் தானே. ஓகே, இப்போ இங்கேருந்து தண்ணியை எடுத்து அதுக்கு பயன்படுத்துறீங்க. பராமரிப்புக்குன்னா வேற என்ன செலவு உங்களுக்கு? பராமரிப்புனா இதுக்கான தடி செலவு. தடி எவ்வளவு போகுது இப்ப? கயிறு தடி வந்து ஒரு தடி 250 ரூபா. 250 ரூபா எங்களுக்கு. இப்படி எங்களுக்கு கொண்டு தரது 250 ரூபாய்க்கு தாரினம். அடுத்தது வந்து தும்பு கயிறு. தும்பு கயிறுல கயிறு கட்டணும். கயிறு கட்டி தான் இந்த பந்தல் நிக்குது. தடி தும்பு கயிறு தான்
பெரிய செலவா இருக்கு. ஆரம்பத்துல வந்து பெரிய முதலீடு நாங்க இதுல போட வேண்டியதா இருக்கு. தடி தான் கட்டாயம் பயன்படுத்தலாமா அல்லது வேற தடிகளும் பயன்படுத்தலாம்? வேற தடிகள் பயன்படுத்தலாம். ஆனா வந்து இந்த ஒரு பாரம், இந்த பாரம் வந்து புடல் பந்தல் வந்து கொடியேறி பாரமாக வலிக்கிட்ட பிறகு என்ன செய்யணும்னா பலம் இல்லாத தடிகள் போட்டா என்ன செய்யணும்னா இந்த பந்தல் அப்படியே விழுந்து எல்லாம் போச்சு. போன வருஷமும் இருக்கா எங்களுக்கு இந்த பந்தல் வந்து என்ன செஞ்சா சாஞ்சது. அடுத்தது இப்ப கிட்டடியில எங்களுக்கு என்னோட தெரிஞ்ச தோட்டக்காரர் அவளுக்கு என்ன செஞ்சா இந்த பந்தல் வந்து அப்படியே சாஞ்சிட்டு ஃபுல்லா. அப்படி இருந்தா பெருநட்டமாயிருமே. இப்போ ஒரு குறிப்பிட்ட பரப்பில் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து ஒரு அளவான வருமானம் வருதுன்னு பாக்குறீங்களா இல்லாட்டி ஒரு இப்போ வந்து வருமானம்ன்றதா ஒரு பெரிய அளவில் வருமானம் பார இல்லை. ஏன்னா இந்த விலை பிரச்சனை வருமானம் பார இல்லை. அடுத்தது வந்து இந்த எரிபொருள் வந்து செலவு, எரிபொருள் செலவு. முதல் எரிபொருள் விலையை விட இப்ப எரிபொருள் இந்த விலை வந்து கடுமையா கூடிட்டு அதனால எரிபொருள் செலவுன்றாலும் எங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் வருது இல்லை. அடுத்தது மின்சாரத்துல மோட்டரை பயன்படுத்தி இறைச்சாலும் வந்து அதுவும் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு வருமானம் வராத. அதனால எரிபொருளை பயன்படுத்தி இறைச்சி கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு போதுமான வருமானம் வருது. பெரிய அளவிலான வருமானம் வந்து எங்களுக்கு வருது. சரி, இப்போ என்னடா இப்போ இதண்ட வருமானத்தை உயர்த்துறதுண்டா வேற பயிர்கள் பயிரிடுறது பெஸ்ட்டா அல்லது இதே கொண்டு நாங்கள் இன்னும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாமா? எங்களை பொறுத்தவரையில வேற பயிர் எங்களை நிலத்துக்கு அதாவது வளராது. அது ஒரு பிரச்சனை. கோயில விளைச்சல் கொடுக்காதுன்றதால எங்களுக்கு இந்த பயிர் மாதிரி தான் ஒரு இதா இருக்கு. அடுத்தது வந்து விலையை வந்து உயர்த்தி தரலாம். அதாவது வந்து விற்பனை விலை வந்து என்னன்னா இதுக்கு சந்தையில கூட 200 ரூபாய்க்கும் போகுது. அதாவது எங்களுக்கு அப்ப 180 ரூபாய்க்கும் விற்பனை எங்களுக்கு 180 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனா என்னன்னா எங்களுக்கு 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்குல தான் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு இடையில இப்போ இந்த மாதிரியான கீரைகள் சிறுபயிராக பயிரலாமா? பயிரலாம். அதாவது ஆரம்ப காலத்துல பயிரலாம். பந்தல் இப்ப வந்து இது உங்களுக்கு பார்க்க ஆரம்ப காலத்துல இருக்கிறதால பெரிய அளவு சூரிய வெளிச்சம் வருது. இன்னும் இப்ப இதான் 45 நாள் தானே. சரி சரி. அதனால பந்தல் சூரிய வெளிச்சம் வருது. ஆனா இது தாண்டிட்டுனா என்ன செய்ய மாட்டா ஃபுல்லாவே மூடுவடை ஆயிரும். அதுக்கு கீழே ஒரு வெளிச்சமும் வராது, நல்லா நிழலா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க கீழே ஒரு பயிர் நாங்க பயிரிடையாது. அதன் காரணத்தால இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மரக்கறி பயிருமே கூடுதலா 2.5 to 3 மாதம் தான் இருக்கும். அப்ப இப்ப நாங்க இப்ப 45 நாளுக்குள்ள இந்த பயிர் இருக்கும், இந்த புடவல் பந்தல் இருக்கு. அதுக்கு பிறகு மூடிட்டுனா அந்த பயிருக்கான போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அதுக்கு பிறகு அந்த பயிர் வளர்ச்சி அடையாது. என்னென்றால் நிறைய பேருக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை இருக்கும். இப்போ இந்த தோட்டங்களை வந்து காணொலியாக பார்க்குற வைக்கே ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ கட்டாயம் நாங்களும் இப்படி செய்யணுங்கிற ஆசை வரும். ஸோ கட்டாயம் வந்து இது எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கேட்கறதுக்காக உங்களை தொடர்பு கொண்டோ அல்லது நேரடியாக வந்து பார்க்கறதுக்கு உங்களுடைய அனுமதி கிடைக்குமா? அப்படின்னா உங்களோட நம்பர் ஒருக்கா சொல்லிவிடுங்க. நம்பர் பாத்தீங்கன்னா 077 34 70 578. ஓகே, யாருக்கும் புடலங்காய் தேவைண்டா ஃபோன் பண்ணி போட்டு அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது உங்கள்ட்ட ஆலோசனை எடுத்து செய்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. அப்போ கட்டாயம் நிறைய இது தொடர்பான பிரச்சனைகள் எப்படி என்னென்ன விஷயங்களுக்கு முகம் கொடுக்கணுங்கிற சிக்கல்கள் வரும். ஸோ அதுகளை உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ அப்பாவுக்கு பிறகுதான் நீங்க இதுல கை கொடுத்து இணைந்துதான் சரிங்க. இங்க பாருங்க, இவர் என்ன ஃபன் எடுத்து கொண்டிருக்காரு. என்ன குட்டி நான் பிடுங்க எது வரையில. ஓகே, இங்க பாருங்க அப்படி இருக்கேன். இப்போ எவ்வளவு காலத்துல இப்ப இந்த இப்படி கயிறு கட்டி தொங்க கல்லு கட்டி தொங்க விடுறதுண்டா? இது வந்து பிஞ்சி வந்து ஒரு 2-3 நாள்ல நாங்க இதை செய்யணும்டா. பிஞ்சி வந்த உடனே வந்து சில வேலை அப்படி விடாட்டி நடக்கும். என்ன செய்யும்னா சுருளும். இது சுருள் சந்தைப்படுத்தும் போது என்ன செய்யும்னா எல்லாருக்கும் வேணும். அதனால நாங்க என்ன செய்யணும்னா கல்லு கட்டினாதான் நேரிய காயா வரும். இல்லாட்டி வந்து சுருண்டு. அதான் சந்தையில வந்து சுருண்ட புடலங்க பார்த்த வேண்டாம், அதை கட்டி விட வேண்டாம். மதிப்பு இல்ல, சுருண்டு இருந்தா மதிப்பும் இல்ல, மதிப்பு இல்ல, விலை வந்து குறையும். அதனால நேர்படுத்தணும். ஓகே, நீட்டா பராமரிக்கணும். சில வேளை மழை காலத்துக்கு என்ன மாதிரி இதண்ட விளைச்சல்? மழை காலத்துக்கு வந்து விளைச்சல் வந்து இல்லாம போயிடும். அதாவது வந்து மழை காலத்துக்கு இது வந்து ஊத்து பிடிக்கும்னு சொல்றாங்க. சரி சரி. ஊத்து பிடிச்சா என்ன செய்யும்னா அந்த வேர்கள் அழுகி இது வந்து அப்படியே வளர்ச்சி ஃபுல்லாவே நின்று அதுக்கு பிறகு காய்க்கவும் வேண்டாது, காய்க்கிறது பூக்கிறது ஒன்றுமே நடைபெறாது. இந்த இலையெல்லாம் பழுத்தா அப்படியே இலைகள் காஞ்சிரும் ஃபுல்லா மழை காலத்துக்கு. அதுக்கு பிறகு மழை காலத்துக்கு ஒரு விளைச்சலுமே இதுல எடுக்க இல்லாது. மற்றது இப்ப புடலங்காயை பொறுத்தளவுல புடலங்காயில எத்தனை வகையான சமையல் செய்யலாம்? இப்போ சும்மா அம்மாட்ட தான் கேட்கணுமோ? இப்ப எனக்கு தெரிஞ்சவரை இது வந்து வரவறுக்கலாம். வரவறுத்தா நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்தது இந்த சாம்பார் அதோட போட்டு வச்சா டேஸ்டா இருக்கும். அடுத்த வெள்ளைக்கறி வைக்கிறதும் டேஸ்டா இருக்கும். கூடுதலா கோவில் நிகழ்வுகளுக்கு கோயில் அந்த அண்ணாங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும். 2-3 வகையா சமைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. கூடுதலா வெயில் டைம்ல இந்த புடலங்க வந்து விரும்பி சாப்பிடுறது வந்து
வெயில் டைம்ல என்ன செய்யணும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ இதுல விளைச்சலுக்குரியது இதுதானே? ஓ இதெல்லாம் போய் நீ அறுவடை செய்யலாம் அப்படி? இது வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்க இப்போ அறுவடை செய்யலாம். அப்படி காலப்பகுதிக்கு இப்போ ஒருக்கா அறுவடை செய்றீங்கன்னா எத்தனை கிலோ எடுப்பீங்க? இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ 2 அறுவடை முடிஞ்சிட்டு ஒரு டனுக்கு நாங்க இப்போ 25-26 கிலோ அறுவடை செஞ்சிருக்கிறோம். இதுக்கு நீ இப்போ வந்து அதாவது ஆரம்ப கால பகுதி தான். இப்போ 45 நாள் தானே. இப்போ நாங்க இது ஒரு 1.5 மாதம் வந்துட்டோம்டா இதை விட அதிகமான அறுவடையை எதிர்பார்க்கக்கூடியதா இருக்குமா? ஓகே. இப்போ நீங்க வயல் நிலத்தை எடுத்து இப்படி நீங்க மற்ற ஒரு பயிரை செய்யறதுக்கு எடுத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? உழுது பண்படுத்தணும். ஓகே. அதுக்கு பிறகு நேரடியா வித்துக்களை போட நேரடியாக வித்துக்கள் வந்து போட்டல. இதுக்கு வந்து என்ன 6 அடிக்கு ஒரு கிடங்கு, சரியா? 2க்கு 2 நாங்க 2க்கு 2 இல்லாட்டி 1.5க்கு 1 ஒரு கிடங்கு வெட்டி அதுக்கு என்ன செய்யணும்னா மாட்டரு கிடங்கு மட்டத்துக்கு நிரப்பணும். நிரப்பி என்ன செய்யணும்னா அதுக்கு மண் மூடி கொஞ்ச நாள் அதுக்கு இந்த வெப்பத்துக்காண்டி என்ன செய்யணும்னா இந்த மாட்டரு எல்லாம் கடும் வெப்பம் இருக்கு. அதான் என்ன செய்யணும்னா அதாவது அந்த வித்து முளைத்தலுக்கு வெப்பம் தேவை. அப்ப என்ன செய்யணும்னா ஓரளவுக்கு தண்ணி விட்டு அந்த வெப்பத்தை அதிக அளவு வெப்பம் இருந்தாலும் என்ன செய்யணும் இந்த வித்து முளைக்காது, வித்து வாடிடும். அதுக்கு என்ன செய்யணும்னா நாங்க தண்ணி விட்டு ஓரளவுக்கு 2-3 நாள் பதப்படுத்திட்டு அதுக்கு என்ன செய்யும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா நாங்க விதையை போட்டோம்னா துல்லியமா வளர்ந்து வரும். அப்படி நாங்க தண்ணி இறைக்காம போட்டோம்னா அந்த வெப்பத்துக்கு என்ன செய்யாதுன்னா அந்த விதை வந்து முளைச்சு வெளியில வராது, அப்படியே மண்ணுக்குள்ளேயே அந்த விதை வந்து என்ன செய்யும்னா வாடிடும். ஓகே ஓகே. பயோ படிச்ச நீங்கள் இப்போ இது தொடர்பாக நிறைய சயின்ஸ் விளக்கம் சொல்லுவீங்களா? ஓகே. இப்போ இதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன சத்து இருக்குது? இதுல வந்து அதிக அளவாக இருக்கிறது நீர்ச்சத்து. 90% கிட்ட இந்த நீர்ச்சத்து இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, தேவையான செரிமானத்துக்கு தேவையான நார்ச்சத்து இருக்கு. அடுத்த விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இதுல புரதம், சிறுதளவு புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு எல்லாமே இருக்குது. கூடுதல் அதிக அளவான எங்களுக்கு உடலுக்கு தேவையான அதிக அளவு மூலங்கள் இதுல இருக்கு. அடுத்து நீங்க வந்து அதாவது என்ன ஆர்கானிக் முறையில செய்றீங்க? அதாவது வந்து ரசாயன மருந்துகள் பயன்படுத்துறீங்க. இப்ப ஆரம்பத்துல நாங்க பெரிய பசலை போட்டுட்டோம். அதாவது எரு போட்டிருக்கோம். இயற்கையா மாட்டரு ஆட்டரோ வந்து அடியில போட்டிருக்கு. பெரிய அளவுல ரசாயன பயன்பாடு இல்லை. அதாவது உணவுப் பொருட்கள் வந்து ரசாயனம் கலக்கக்கூடாது எனக்கு இது. அதாவது ரசாயனம் கலந்தா என்னது அதிக அளவா இப்ப ரசாயனங்கள் தான் இந்த உடலுக்கு புற்றுநோய்கள் அதில் ஏற்படுதுன்ற காரணத்தால இந்த ரசாயனம் வந்து பாதிக்கக்கூடாது இருக்கிறோம். ஓகே தம்பி, உண்மையிலே இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நிச்சயமாக இளம் வயதில் ஒவ்வொரு இளைஞர்களும் இது என்ன பல்வேறு செயற்பாட்டில் ஈடுபட்டு பல்வேறு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் நீங்களும் ஒரு இளைஞராக இருந்து இந்த இடத்துல அப்பாவோடு சேர்ந்து இந்த தொழிலை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்குற எல்லாரும் கட்டாயம் உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. மற்றது என்னென்னு கேட்டால் உங்களுடைய கல்வி பயணம் மென்மேலும் சிறந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல துறைக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு புடோல் பயிற்சிகை இடத்துக்கு வந்திருந்தோம். உண்மையிலே மனதுக்கு இதமான ஒரு இடம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துல நிற்க. உங்களை காணொலியை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். யாருக்காவது புடோல் பயிற்சிகை செய்யணும் அல்லது இந்த இடத்த வந்து பார்க்கணும் என்றால் அந்த தம்பி ஒரு நம்பர் சொல்லியிருந்தார், அவருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். கண்டெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம், ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், புடலங்காய் வாங்கிட்டு போகலாம். ஆனால் காசு கொடுத்தால் வாங்கணும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்ன கறிக்கு எடுக்கிறீங்க? குரங்கும் ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்கும். நேற்று நேற்று கண்டு கட்டு வந்து எல்லாம் குரங்கு